சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். சப்போர்ட் ஸ்மால் கிரியேட்டர்ஸ், சப்போர்ட் கிரியேட்டர்ஸ். அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை முடிஞ்ச வரை சின்ன சேனலுக்கு சப்போர்ட் கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறதுக்காக வாழ்ந்தா அர்த்தம் உள்ளதா இருக்கும். அதனால ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு K16 Talkies. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம எல்லாருமே சிவலிங்கம் பார்த்துருப்போம். ஸோ 1000 சிவலிங்கம் ஏதாவது ஒரு இடத்துல இருந்து பார்த்தது உண்டா? ஏதாவது பார்த்துருக்கீங்களா? மேக்ஸிமம் யாரும் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும் 1000 சிவலிங்கம் நம்ம இந்தியாவில் ஒரு இடத்துல இருக்குது. ஸோ தெரியாதவங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக தெரிஞ்சுப்பீங்க. தெரிஞ்சவங்களும் இந்த வீடியோ பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு தெரியாத விஷயத்தை நான் சொல்லணும்னாலும் சொல்லியிருக்கலாம். ஸோ அதனால் வீடியோ வேறு இருந்தாலும் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, வாங்க நம்ம அதை பற்றியே பார்த்துருவோம். ஸோ 1000 சிவலிங்கம் ஒரே இடத்துல இருக்கா? சரி, ஓகே, அது எங்கே இருக்குது அப்படின்னு எல்லாத்துக்குமே கேள்வி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம இந்தியாவில் தான். கர்நாடகா இருக்குது பாருங்கள், கர்நாடகா ஸ்டேட்டில் சர்சி அப்படிங்கிற ஒரு டவுன்லேருந்து அந்த டவுன்லேருந்து சுமார் 15 கிலோமீட்டர் பக்கத்தால் ஷால்மாலா ஆற்றுப்பகுதியில் தான் அந்த சிவலிங்கம் இருக்குது. அதாவது சிவலிங்கங்கள் 1000 சிவலிங்கங்கள் இருக்குது. ஸோ அங்கே எப்படி இதில் இன்னொரு விஷயம் சொல்லப்போனால், ஆற்றுக்கு நடுவில் தான் அந்த சிவலிங்கம் இருக்குது. அதாவது ஆற்றுக்கு ஓரமாக இல்லை, ஆற்றுக்கு ஓரமாக 1000 சிவலிங்கங்கள் இல்லை. சொல்லப்போனால் அந்த ஆற்றுக்கு நடுவில் இப்போ நார்மலாக நம்ம ஒரு ஆறுனா அந்த ஆற்றுக்கு நடுவில் கல் இருக்கும், மண் இருக்கும், சில பாறைகள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த ஆற்றுக்கு நடுவில் தான் பாறைகளில் தான் செதுக்கப்பட்டிருக்கிறதா இந்த 1000 சிவலிங்கங்கள். ஸோ இது எப்போ செதுக்கப்பட்டிருக்குன்னு ஒரு வரலாறுல செக் பண்ணி அதாவது ஹிஸ்ட்ரியை செக் பண்ணி பார்க்கும்போது 1700s 1700 இப்போ நமக்கு 2021. ஸோ அது மாதிரி இருந்துட்டு 1700 அந்த ஆண்டுகளில் தான் செதுக்கப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இது எந்த பீரியட் பார்த்தோன்னா அந்த விஜயநகர் கிங்டம் அந்த பீரியடில் தான் இந்த சிவலிங்கம் எல்லாமே அமைச்சிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த இடத்த ஆண்ட மன்னர் வந்துட்டு, அந்த விஜயநகர் மன்னர் வந்து தன்னோட சிவபக்தி காட்டுறதுக்காக தான் இந்த பண்ணியிருப்பார். இந்த மாதிரி 1000 சிவலிங்கங்களை அமைச்சிருப்பார். ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லப்போனால் பார்த்தீங்களேன், அந்த 1000 சிவலிங்கத்துக்கு முன்னாடி எப்போவுமே சிவலிங்கத்துக்கு முன்னாடி நந்தி இருக்கும். ஸோ அதே மாதிரி அந்த 1000 சிவலிங்கத்துக்கு முன்னாடியும் நந்திகள் இருக்குது. ஆற்றுக்கு நடுவில் எப்படி கட்டியிருப்பாங்கிறது தெரியல. அது வந்துட்டு இப்போ வரைக்குமே அது நிறைய அதை பற்றி ரிசர்ச் போயிட்டு தான் இருக்குது. ஸோ பட் இருந்தாலும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்ல போனால், இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் பக்கத்தால் தான் இருக்குல்ல. ஸோ அதனால் வந்துட்டு அங்கே மழை பெய்யும் போகிற இப்போது இந்த டைம் எப்படி சொல்கிறது, இந்த தென்மேற்கு பருவமழை பெய்யுது பாருங்கள். இந்த டைமில் பார்த்தோம்னா ஆற்றுல, கர்நாடகா சைடு பார்த்தோம்னா ஆற்றுல அப்படியே தண்ணி அப்படியே சும்மா அப்படியே கரை நிரம்பி அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ இந்த டைம் அதான் அந்த தென்மேற்கு பருவமழை காலத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஆற்றுல தண்ணி போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் சிவலிங்கத்தை பார்க்க முடியாது. ஸோ இந்த சிவலிங்கத்தை நீங்கள் பார்க்கணுன்னா, அதாவது இந்த சிவலிங்கங்கள் இந்த 1000 சிவலிங்கங்களை பார்க்கணுன்னா நீங்கள் சம்மர் டைமில் போனீங்கன்னா, சம்மர் வெக்கேஷனில் போனீங்கன்னா, அப்போ சம்மர் டைமில் போகும்போது என்னென்னா ஆற்றுல தண்ணி கம்மியாக தான் போயிட்டுருக்கும். அந்த சமயத்தில் நீங்கள் எல்லா லிங்கத்தையும் பார்க்க முடியும். ஸோ டைம் இருந்தால் எண்ணி கூட பார்க்கலாம். அந்த அளவுக்கு டைம் நீங்கள் ஃப்ரீ டைம் இருந்தீங்கன்னா, அதாவது டைம் எல்லாம் ஃப்ரீ பண்ணிட்டு போனீங்கன்னா 1000 சிவலிங்கம் இருக்கா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிற கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு அதுக்கப்புறம் தென் பார்க்க போகிறோம். நீங்கள் ஏன் இந்த தென்மேற்கு பருவமழை காலத்தில் ஏன் போக வேண்டாம்னு சொல்கிறேன்னா, அந்த டைமில் நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாக தண்ணி தான் போயிட்டுருக்கோம் ஆற்றுல. அப்போ நீங்கள் சிவலிங்கம் இருக்கா இல்லையா, ஸோ அதெல்லாம் போய் சொல்லிட்டாங்க போல இருக்குது, சும்மா வீடியோ வியூஸுக்காக அப்படி சொல்லிட்டாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபேக் கண்டென்ட்டு, இது வந்துட்டு ஃபேக் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அதனால் இருந்துட்டு ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், இந்த தென்மேற்கு பருவமழை காலத்தில் போனீங்கன்னா பார்க்க முடியும். ஸோ சம்மர் சீசனில் போங்க, பார்த்துட்டு இப்போ பக்கத்தால் பார்த்து இயற்கை இயலும் சூழல் இருக்குது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அண்ட் தென் பக்கத்தாலேயே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே இங்கே இயற்கை இயல் சூழங்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக அந்த நேச்சர் லவர்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது இயற்கையை தேடி போகிறவங்க, அங்கே நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கான எப்படி சொல்கிறது, உங்களுக்கான ஃபுல் மீல்ஸ் அங்கே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இயற்கையை ரசிச்சுக்கிட்டு, ஸோ அப்படியே ஆற்று தண்ணியில் குளிச்சுட்டு தென் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஸோ அதே மாதிரி சில அப்படி சொல்கிற எல்லாத்துக்கும் பக்தி இருக்கும். ஸோ அப்படி இருக்கவங்க பக்தி இருக்கவங்க சிவபெருமான தரிசனம் பண்ணிட்டு வரலாம். அண்ட் தென் அந்த இடத்துக்கான இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு சொல்ல போனால்,
சிவராத்திரி அன்னைக்கு, அதாவது சிவராத்திரி அன்னைக்கு அது வந்துட்டு சிவனுக்கே உரிய ராத்திரி. ஸோ அந்த டைமில் சிவராத்திரி அன்னைக்கு பார்த்தா எல்லா சிவன் கோயிலுமே பூஜைகள் நடக்கும். எல்லாம் எப்படி சொல்கிறேன், எல்லாம் இங்கே எப்படி நடக்குதோ நார்மலாக நம்ம நார்மலாக ஒரு இடத்துல நடக்குதோ அதே மாதிரி அந்த ஆற்றுக்கு நடுவில் இருக்கிற சிவன் இதுலேயும் நடக்கும். ஸோ அங்கேயும் பார்த்தோம்னு வச்சுக்க பக்தர்கள் வருவாங்க. ஏன்னா நம்ம இங்கே ஒரு சிவலிங்கம் இருக்கிற கோவிலுக்கு நம்ம இத்தனை பேர் போகும்போது அங்கே 1000 சிவலிங்கம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக பார்க்க எல்லோரும் வருவாங்க. ஸோ இந்தியாவிலேருந்து பல இடத்துல இருந்த பக்தர்கள் வந்துட்டு தான் இருக்கிறாங்க சிவராத்திரி அன்னைக்கு. இன்னும் முக்கியமாக சொல்லப்போனால் நீங்கள் சிவராத்திரி அன்னைக்கு போய் பார்க்கும்போது பார்த்தா அந்த அன்னைக்கு மக்கள் சொல்கிறது சாதாரணமாக விரலுட்டுன்ற அளவுக்கு இருக்க முடியாது. ஸோ நிறைய பேர் வருவாங்க, நிறைய பேர் போவாங்க. அதாவது சொல்ல ஒரே கூட்ட நெரிசலாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நான் ஃப்ரீயாக இருக்கும்போது நானும் ஒரு டைம் போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஸோ நான் போய் பார்க்கும்போது கண்டிப்பாக சம்மர் வெக்கேஷனில் தான் போய் பார்க்கணும். ஏன்னா நான் ஆல்ரெடி தெரியும் நமக்கு இந்த ரெயின் டைமில் போனால் கன்ஃபார்ம் பார்க்க முடியாது. அண்ட் தென் ஸோ நீங்கள் போகணும்னு நினச்சாலும் போய் பாருங்கள், பார்த்துட்டு வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. அந்த தென் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல போனால், நம்ம இங்கே இருக்கிற சிவபெருமான் எல்லாத்துக்குமே நம்ம எப்படி அபிஷேகம் ஃபஸ்ட் பண்ணுவோம்ல, ஸோ அதேமாதிரி அங்கே இருக்கிற சிவபெருமான் நம்ம அபிஷேகம் பண்ண தேவையே கிடையாதுங்க. ஸோ கேட்கலாம், இப்போ நீங்கள் கேட்கலாம் ஏன் தேவையில்லை அப்படின்னு. ஸோ நம்ம இங்கே இருந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றி அபிஷேகம் பண்ணுவோம். ஸோ அங்கே ஆல்ரெடி ஆற்றுல தான் சிவபெருமான் இருக்கார். அதாவது எப்படி சொல்கிறேன்னா 1000 சிவலிங்கங்கள் அங்கே ஆல்ரெடி ஆற்று தண்ணியில் தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம அபிஷேகம் பண்ணுறதுக்கு அங்கே அபிஷேகம் பண்ண மாட்டாங்க, பண்ணுறதில்ல அங்கே. அண்ட் தென் ஆல்ரெடி அந்த கோவிலுக்கு போயிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாலும், அது அந்த இடத்துக்கு போயிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேல் போக போகிறவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அண்ட் தென் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் தென் பாய், டாடா, see you, bye, take care all of you. சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். சப்போர்ட் ஸ்மால் கிரியேட்டர்ஸ், சப்போர்ட் கிரியேட்டர்ஸ். அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை, முடிஞ்ச வரை சின்ன சேனலுக்கு சப்போர்ட் கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறதுக்காக வாழ்ந்தா அர்த்தம் உள்ளதா இருக்கும். அதனால